வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சிவா. இது பேஷன் ஃபார் எக்ஸல். எக்ஸலில் டேட்டா அனாலிசிஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா இந்த SumIFS மாஸ்டர் கிளாஸ் உங்களுக்கானது தான். இந்த வீடியோ முடியும் போது SumIFSோட பேசிக்லேருந்து டேட் ரேஞ்சில் எப்படி ஒர்க் பண்ணலாம், மல்டிபிள் க்ரைட்டீரியாஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், வைல்ட் கார்ட் சர்ச்சஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் வரைக்கும் கற்றுக்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு உதாரணத்துக்கு இந்த பழக்கடையை எடுத்துக்கலாம். இந்த பழக்கடையில் ஒரு சேல்ஸ் அனாலிசிஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இங்கே என்ன தேவைப்படுது அப்படின்னா, டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ நடந்திருக்கு, அதுவும் எதில் நடந்திருக்குன்னா ஆப்பிள் எவ்வளோ நடந்திருக்கு, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய செல்லிங் ப்ரைஸ் வந்து 250 ரூபாவாக இருந்ததுன்னா அந்த ஆப்பிளோடைய சேல்ஸ் எவ்வளோ, இப்படி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போது இந்த கொஸ்டினை வந்து நம்ம பிரேக் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் சேல்ஸ் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? இப்போது டோட்டல் சேல்ஸ் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் கடையோடைய மொத்த சேல்ஸ் வந்து என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். அப்படின்னா அது சம்ன்ற ஃபங்க்ஷன் மூலமா யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கண்டிஷனாக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் சேல்ஸ் ஆஃப் ஆப்பிள்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சேல்ஸ் தெரியணும் ஆனால் ஆப்பிளோட சேல்ஸ் தெரியணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு க்ரைட்டீரியா நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்படின்னா இது சம் இஃப் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது மூணாவது கண்டிஷனாக என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரைஸ்ட் அட் ₹215 சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆப்பிள் மட்டும் இல்லாமல் அந்த ஆப்பிளில் நிறையா வகை இருக்கும் இல்லையா, அதில் 250 ரூபா எம்ஆர்பி உள்ள ஆப்பிளோடைய சேல்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா ரெண்டு க்ரைட்டீரியா வருது. ஆப்பிள்ன்றது ஒரு க்ரைட்டீரியா, நிறையா பழங்கள் இருக்குது, அதில் ஆப்பிள்ன்றது ஒரு க்ரைட்டீரியா. அதே மாதிரி ஆப்பிள்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா விலையில் ஆப்பிள் இருக்குது, அதில் 250 ரூபா ஆப்பிளோடைய சேல்ஸ் எவ்வளோன்றது தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து இங்கே வந்து SumIFS யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களோட டெய்லி ரொட்டீனில் நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணி பார்க்கலாம். வாங்க டீட்டெயிலாக நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸோட யூஸ் பண்ணலாம். நம்ம வழக்கம் போல் சின்டெக்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். SumIFSோட சின்டெக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3 மேண்டேட்ரி ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. 3ன்றது வந்து பார்த்திங்கன்னா சம் ரேஞ்ச் அப்படின்றது ஒரு மேண்டேட்ரி ஆர்குமெண்ட், க்ரைட்டீரியா ரேஞ்ச் 1 அப்படின்றது ஒரு மேண்டேட்ரி ஆர்குமெண்ட், அப்புறம் க்ரைட்டீரியா 1ன்றது மேண்டேட்ரி ஆர்குமெண்ட். அப்படின்னா இந்த மூணுமே கட்டாயமாக தேவை ஒரு SumIFS ஃபங்க்ஷன் ஆகணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு க்ரைட்டீரியாவிலேருந்தே நீங்கள் வந்து SumIFS யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்போது நார்மலாக வந்து SumIfன்றதை நீங்கள் தவிர்த்துட்டு SumIFSல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஒரு க்ரைட்டீரியா இருந்தாலும் கூட. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ரைட்டீரியா ரேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக ஒரு கண்டிஷனாக நம்ம போட்டே போகலாம். க்ரைட்டீரியா ரேஞ்ச் 2ன்றது, அப்புறம் க்ரைட்டீரியா அதோட க்ரைட்டீரியா என்ன, அந்த மாதிரி ரேஞ்ச் 3 அதோட க்ரைட்டீரியா என்ன, இந்த மாதிரி நம்ம போட்டே போகலாம். ஓகேங்களா? இந்த SumIFS மூலமா மொத்தமாக 127 க்ரைட்டீரியாஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போது நமக்கு ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபைண்ட் எம்ப்ளாயி லெவல் சேல்ஸ் வேல்யூன்னு சொல்கிறாங்க. எப்போவுமே ஒரு அனாலிசிஸ் பண்ணும்போது அதோடைய உங்களுக்கு அப்ஜெக்டிவ் வந்து அரைவ் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த டேட்டா எப்படி இருக்குன்றது ஒரு முறை வந்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஒரு முறை பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து என்னென்னலாம் ஆன்சர் பண்ணலான்ற உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ என்னென்னா, நமக்கு டேட்டா எப்படி இருக்குன்னா, சர்க்கிள்னு ஒரு காலம், எம்ப்ளாயி கோடுன்னு ஒரு காலம், அப்புறம் பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி நேம்னு ஒரு காலம் இருக்குது, தென் வந்து மந்த் இருக்குது, கேட்டகிரி இருக்குது, ப்ராடக்ட் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ அண்ட் லேக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் நமக்கு அங்கே டேட்டாவாக இருக்குது. அப்போது அதை பேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு விஷயமாக நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபைண்ட் எம்ப்ளாயி லெவல் சேல்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இங்கே 2 எம்ப்ளாயி ரிலேட்டாக 2 இன்ஃபர்மேஷன் இருக்குது. எம்ப்ளாயி கோட் இருக்குது, எம்ப்ளாயி நேம் இருக்குது. எப்போவுமே இந்த மாதிரி 2 இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கன்னா அதில் எது யூனிக்காக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரே பேரில் நிறைய எம்ப்ளாயி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ யூனிகோடுன்றது என்னது? எம்ப்ளாயி கோடு. ஓகேங்களா? இப்போது நம்ம சின்டெக்ஸ் போடுறோம். என்ன பண்ணுறோம்? SumIFS. இங்கே பார்த்தீங்கன்னா SumIFSன்னு இருக்கு இல்லைங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேப் கொடுத்தீங்கன்னா சின்டெக்ஸ் ஓப்பன் அப் ஆயிரும். இதில் ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் என்ன? சம் ரேஞ்ச். சம் ரேஞ்சுன்றது என்ன அப்படின்னா, இங்கே எதை சம் பண்ண போகிறோம்? வேல்யூவை சம் பண்ணுறோம். வேல்யூ எந்த காலமில் இருக்குது? எக்ஸ் காலமில் இருக்குது. அப்போது எக்ஸ் காலமுக்கு ஃபுல்லாக மேலே வச்சு இந்த மாதிரி வச்சு கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த காலம் ஃபுல்லாகவே செலக்ட் ஆயிரும். ஸோ தட் வந்து நீங்கள் ரேஞ்ச் வந்து கீழே டேட்டா ஆட் பண்ணிட்டு போனாலும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது F4 கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சை வந்து ஃப்ரீஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா
criteria range 1 அப்படின்றது. criteria range 1ன்றது என்ன அப்படின்னா இங்க என்ன criteria பேஸ் பண்ணி நம்ம சம் பண்ண போறோம், எம்ப்ளாயி கோட் பேஸ் பண்ணி சம் பண்ண போறோம். அப்படினா இந்த எம்ப்ளாயி கோட் எந்த காலம்ல இருக்கோ அதுதான் நம்ம criteria range. ஓகேங்களா? இந்த criteria வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்குது வந்து எம்ப்ளாயி கோட். இது எந்த ரேஞ்சில இருக்கும்னா எந்த காலத்துல இருக்கோ அதுதான் வந்து நம்ம criteria range. ஓகேங்களா? இப்போ இங்க என்னன்னா எஸ் காலம். இதுல தான் வந்து எம்ப்ளாயி கோட் இருக்கு. இத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதையும் பாத்தீங்கன்னா F4 கொடுத்து ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா criteria 1. criteria 1ன்றது என்னதுன்னா நமக்கு எம்ப்ளாயி கோட். ஓகேங்களா? இப்போ எம்ப்ளாயி கோட் வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ லாக் பண்ணிக்கோங்க. காலம் வச்சு பண்ணோம்னா முதல்ல F4 கொடுத்தீங்கன்னா ரெண்டுமே லாக் ஆகும். அதாவது வந்து காலம் அண்ட் ரோஸ் லாக் ஆகும். திரும்ப F4 கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ரோன்றது பாத்தீங்கன்னா இங்க 4க்கு முன்னாடி டாலர் இருக்கு. அது லாக் ஆகும். திரும்ப ஒரு முறை கொடுத்தீங்கன்னா சின்றது என்னது காலம். ஓகேங்களா? காலமுக்கு முன்னாடி லாக் ஆகுது. அங்க இந்த டாலர் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து லாக்குக்கான நமக்கு அர்த்தம். ஓகேங்களா? இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு சேல்ஸ் வேல்யூ கிடைச்சிருது. இந்த ஃபார்முலாவை பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணிக்கலாம். நீங்கள் டபுள் கிளிக் கொடுத்தீங்கனால என்ன ஆகும்னா ஃபில் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் எம்ப்ளாயீஸோடைய சேல்ஸ் எல்லாமே வந்து நமக்கு இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா? இதை ஃபார்மேட் பண்ணணும்னா நீங்கள் ஃபார்மேட் பண்ணிக்கோங்க. ஃபார்மேட் பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய வீடியோ கண்ட்ரோல் 1 வீடியோ இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு சொல்யூஷன் நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போது அடுத்த சொல்யூஷன் அடுத்த கொஸ்டின் எங்கே இருக்குன்னா செகண்ட் ஷீட்டில் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் ஒரு முறையும் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம்னா இந்த பர்டிகுலர் ஷீட்டுக்கு வந்து தான் நம்ம ரெஃபர் பண்ண வேண்டியிருக்கும். அப்போது இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ரேஞ்ச் இருக்கு இல்லையா, இந்த டேட்டா ரேஞ்சை வந்து பார்த்திங்கன்னா டேபிளாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த டேபிள் ரேஞ்சை பேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து டேட்டாவை அங்கேயே வந்து நம்ம வந்து கால் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது எப்படி பண்ணலான்னா கண்ட்ரோல் டீன்னு கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா வந்து டேபிள் இந்த ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா டேபிளாக கன்வெர்ட் ஆயிரும். அப்புறம் அந்த டேபிள் 1 இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு நேம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு என்ன நேம் வைக்கலாம் அப்படின்னா சேல்ஸ் அப்படின்னு ஒரு நேம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வச்சிட்டிங்கன்னா இந்த டேபிளோட நேம் வந்து சேல்ஸ்னு வந்துடும். இதில் இருக்கிற ஒரு காலமும் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபீல்டு நேமாக வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போது நமக்கு எல்லாமே எந்த ஃபீல்டில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம அந்த ஃபீல்டை டேரெக்டாக இந்த ஷீட்டுக்கு வராமல் எப்படி கால் அவுட் பண்ணலாம்னு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம இங்கே ஷீட் 2 போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஃபைண்ட் எம்ப்ளாயி லெவல் மந்த் லெவல் சேல்ஸ் வேல்யூ கேட்குறாங்க. அப்படின்னா முதல்ல என்ன பார்த்தோம்னா வெறுமனே எம்ப்ளாயி லெவலில் பார்த்துட்டோம். இங்கே என்ன ஸ்பெசிஃபிக்காக 3 மாதம் கொடுத்துட்டு அந்த 3 மாதத்தில் சேல்ஸ் எப்படி பார்க்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, சம் இஃபஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு டேப் கொடுப்போம். டேப் கொடுத்தீங்கன்னா சின்டெக்ஸ் ஓப்பன் ஆயிரும். இங்கே சம் ரேஞ்சு நமக்கு என்னன்னு தெரியும். என்ன பண்ணணும், வேல்யூ அந்த காலம் தான் எடுக்கணும். ஓகேங்களா? நம்ம அந்த ஷீட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த டேபிளுக்கு நம்ம என்ன பேர் வச்சுருக்கோம், சேல்ஸ்னு வச்சுக்கோம். நீங்கள் சேல்ஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள் இந்த மாதிரி டேபிள் ஓப்பன் அப் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ டேப் கொடுங்க. கொடுத்துட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் டேட்டாவில் என்ன ஃபீல்டு இருக்கோ அதெல்லாமே உங்களுக்கு காமிக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ஃபீல்டு தேவைப்படுது, வேல்யூ அண்ட் லேக்ஸ் தேவைப்படுது. ஓகேங்களா? நீங்கள் டவுன் ஏரா கொடுத்து கூட நீங்கள் கொடுத்துட்டு டேபு கொடுத்தீங்கன்னா அது ஓப்பன் அப் ஆயிரும். இப்போ என்ன பண்ணலாம்னா இது பர்டிகுலர் இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டை வந்து திரும்பவும் பாக்ஸ் ப்ராக்கெட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? க்ளோஸ் பண்ணிக்கிட்டீங்க. அப்போ நமக்கு சம் ரேஞ்ச் செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா க்ரைட்டீரியா ரேஞ்ச் இங்கேருந்தே நம்ம செலக்ட் பண்ணலாம். என்ன பண்ண போகிறோம், நமக்கு இங்கே ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா எம்ப்ளாயி கோடு. ஓகேங்களா? அப்போது எம்ப்ளாயி கோடு வந்து எந்த ரேஞ்சில் இருக்கும் நமக்கு சேல்ஸ் டேட்டாவில் அது நமக்கு தெரியும் இல்லையா. அப்போ என்ன பண்ணுறோம்னா சேல்ஸ் அப்படின்றது திரும்ப டைப் பண்ணுறீங்க. டைப் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் டேபிள்குள்ளே நம்ம போகிறோம். இப்போ பாக்ஸ் ப்ராக்கெட் கொடுக்குறோம். கொடுத்த உடனே எம்ப்ளாயி கோடு எங்கே இருக்கும், இந்த எம்ப்ளாயி கோடுன்ற அந்த செல்லு தான் இங்கே ஃபீல்டாக நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம் டேபிளில். ஓகேங்களா? இதில் வந்துடும். இதை கொடுங்க. கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு திரும்பவும் க்ளோஸ் பண்ணிடுங்க. அந்த ப்ராக்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுங்க. திரும்பவும் கமா இங்கே ரெண்டாவது க்ரைட்டீரியா வந்து நம்ம வந்து க்ரைட்டீரியா கொடுக்கணும். அதாவது முதல்ல வந்து நம்ம க்ரைட்டீரியா ரேஞ்சு செலக்ட் பண்ணோம். இப்போ என்ன பண்ணணும்னா க்ரைட்டீரியா கொடுக்கணும். க்ரைட்டீரியான்றது என்னென்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி கோடு. இப்போது முன்னாடியே நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த டேட்டாவை டைனமிக்காக மூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா காலம்லாம் நம்ம ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதத்துக்கு அப்புறமா பிப்ரவரி மாதத்துக்கு அதே ஃபார்முலாவை நம்ம வந்து ட்ராக் பண்ண போகிறோம். அப்படின்னா என்ன பண்ணலாம்னா காலமை ஃப்ரீஸ் பண்ணணும். காலம்ன்றது என்னென்னா பி, அந்த காலமை ஃப்ரீஸ் பண்ணணும். அப்போ F4 கொடுக்குறீங்க. F4 வந்து
3 டைம் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா காலம் வந்து நமக்கு ஃப்ரீஸ் ஆகிரும். இப்போ B4ன்றதுல பிக்கு முன்னாடி உங்களுக்கு டாலர் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. கமா அடுத்து என்ன பண்ணலாம்னா க்ரைட்டீரியா ரேஞ்ச் 2 அப்படின்னா இங்கே என்ன ரெண்டாவது க்ரைட்டீரியா மந்த், அதாவது ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம், மார்ச் மாதத்தோட சேல் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா ரேஞ்ச், அது எந்த ரேஞ்சில் இருக்கும், அந்த பர்டிகுலர் டேட்டாவில் அந்த டேபிளில் ஃபீல்ட் நேம் வந்து மந்த்துன்னு இருக்கும். அப்போ நம்ம அந்த டேபிள் நேம் என்ன சேல்ஸ்ன்னு நீங்கள் டைப் பண்ணுறீங்க, ஏன்னா பேர் வச்சது நம்ம தான் வச்சோம் இல்லைங்களா. இப்போ சேல்ஸ்ன்னு டைப் பண்ணிவிட்டு திரும்பவும் பாக்ஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா மந்த்ன்றது இங்கே பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிங்கன்னா இருக்குது இல்லைங்களா. மந்த் கொடுத்துட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேப் கொடுங்க, கொடுத்துட்டு பாக்ஸ் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா க்ரைட்டீரியா ரேஞ்ச் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ க்ளோஸ் ஆக போகுது. கமா கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். இப்போ என்ன வந்துருச்சு, க்ரைட்டீரியா 2 வந்து ஹைலைட் ஆகிருக்கு. அப்போ க்ரைட்டீரியா 2 என்ன கொடுக்கணும் நமக்கு, மந்த். எந்த மந்த் கொடுக்கணும், ஃபஸ்ட்டு ஜான் மந்த்து, ஏன்னா நம்ம ஜான் மந்த் காலம்ல தான் ஃபார்முலா போடுறோம் ஓகேங்களா. இப்போ இங்கே என்ன பண்ணணும்னா காலமை ஃப்ரீஸ் பண்ணணும், ரோ ஃப்ரீஸ் பண்ணணுமா, எஸ் கரெக்டாக சொல்கிறீங்க, ரோவை தான் ஃப்ரீஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ரோவை வந்து பார்த்தீங்கன்னா ஜான் அப்படின்றது ஃப்ரீஸ் பண்ணோன்னா D3 அப்படின்றத ஃப்ரீஸ் பண்ணணும். ஏன் D3யில் வந்து பார்த்தீங்கன்னா 3க்கு முன்னாடி மட்டும் நம்ம டாலர் போடுறோன்னா நம்ம கீழே ட்ராக் பண்ண அந்த பர்டிகுலர் ரெஃபரன்ஸ் வந்து அந்த ரோவை தான் காமிக்கணும். ஏன்னா அந்த தேர்ட் ரோவில் தான் நமக்கு மந்த் இருக்குது. ஆனால் டிக்கு முன்னாடி நம்ம டாலர் போடலாம். ஏன் அப்படின்னா நம்ம ரைட் சைடில் தள்ளும்பொழுது அது வந்து பார்த்திங்கன்னா டிக்கு பதிலாக ஈக்கு மாறணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஜனவரிக்கு பதிலாக பிப்ரவரி 2024 மாறணும் ஓகேங்களா. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பர்டிகுலர் எம்ப்ளாயியோடைய ஜனவரி சேல்ஸ் கிடச்சிருச்சு ஓகேங்களா. இப்போ ஒன்றும் இல்லை, இதை காப்பி பண்ணிவிட்டு நம்ம இப்படி பேஸ்ட் பண்ணிங்கன்னா கூட என்ன ஆயிரும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா F2 கொடுத்து பார்க்குறோம் பாருங்கள். F2 கொடுத்தா என்ன வருது பாருங்கள், இங்கே எம்ப்ளாயி கோடு வந்து மாறல ஓகேங்களா. அந்த ரேஞ்சு ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, ஏன்னா காலமில் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயியோடைய மந்த் எந்த மந்தில் சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்றதுக்கு வந்து மந்த் பார்க்குறோம் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா மாறிடுச்சு. முன்னாடி ஜான்லேருந்து இப்போ ஃபெப்ரவரிக்கு மாறிடுச்சு. ஏன்னா நம்ம ரோவை மட்டும்தான் ஃப்ரீஸ் பண்ணோம், காலமாக ஃப்ரீஸ் பண்ணல. ஸோ இதுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் நிறைய அனலைசிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. இங்கேயும் பார்த்தீங்கன்னா F2 கொடுத்து பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரிலேருந்து மார்ச்சுக்கு மாறுது. அப்போது நம்ம ஒரு சின்ன ரெஃபரன்சிங் மூலமா எப்படி டைனமிக்காக வந்து ஒரு ஃபார்முலா மாற்றுறோன்னு பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம இங்கே கீழே ட்ராக் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. காப்பி பண்ணி சும்மா பேஸ்ட் பண்ணி பாருங்கள். F2 கொடுத்தீங்கன்னா இங்கே என்ன ஆகுதுன்னு பாருங்கள். எம்ப்ளாயி கோடு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி 1ல் இருந்தது, இப்போ எம்ப்ளாயி 2க்கு மாறி இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நமக்கு இங்கே ரோவை ஃப்ரீஸ் பண்ணலை, அப்போது B4லேருந்து B5க்கு அதே மாறிடுச்சு ஓகேங்களா. இவ்வளோதான், சிம்பிள் தான். நீங்கள் 2 முறை இந்த இடத்த வந்து திரும்ப ரிப்பீட்டேட்டிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டோம். எந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு கிளியராக இருக்கும் ஓகேங்களா. இப்போது இந்த கைல்ன்ற எம்ப்ளாயி வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க போல். ஏன்னா இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள் 1ல் பார்த்தீங்கன்னா 12 லட்சம் காமிக்குது சேல்ஸு. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சேல்ஸ் டேட்டாவே இல்லை ஓகேங்களா. அப்படின்னா வேறு ஃபங்க்ஷன்லேருந்து சேல்ஸ்க்கு கூட மூவ் ஆகிருக்கலாம். இப்போ இங்கே 0 இருக்குது ஓகேங்களா. ஸோ செகண்ட் எக்ஸாம்பிளோடைய சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இல்லையா. தேர்ட் எக்ஸாம்பிள் போகலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் கேட்டகரி லெவல் மந்த் லெவல் சேல்ஸ் வேல்யூ. முதல்ல நம்ம எம்ப்ளாயி லெவல் மந்த் லெவல் பார்த்தோம், இங்கே கேட்டகரி லெவல் மந்த் லெவல் சேல்ஸ் வேல்யூ பார்க்குறோம் ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா சம் இஃப்எஸ் கொடுக்குறோம். கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா டேபிளில் கால் அவுட் பண்ணுறோம். டேபிள் பேர் என்ன, சேல்ஸ்னு வச்சுருக்கோம் ஓகேங்களா. என்ன பண்ணுறோம், பாக்ஸ் ப்ராக்கெட் கொடுக்குறோம். கொடுத்த உடனே இங்கே என்ன பண்ண சொல்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எப்போவுமே சம் ரேஞ்சுன்றது என்னன்னா வேல்யூ இல்லையா ஓகேங்களா. நம்ம இங்கே வேல்யூ அப்படின்னு டைப் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்துடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் ப்ராக்கெட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் க்ரைட்டீரியா ரேஞ்சு. என்ன க்ரைட்டீரியா நம்ம பண்ண போகிறோம் இங்கே, கேட்டகரி. அப்போ கேட்டகரின்ற க்ரைட்டீரியா எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ சேல்ஸ் கொடுத்து திரும்பவும் டேப் கொடுக்குறீங்க. எப்போவுமே எந்த டேபிள்லேருந்து ரெஃபர் பண்ணுறீங்களோ அதை கூப்பிடணும், அந்த டேபிளில் கூப்பிடணும். அதுக்கப்புறமா தான் அந்த ஃபீல்டுக்குள்ளே போகணும் ஓகே. இப்போ நம்ம சேல்ஸ்க்குள்ளே போயிட்டோம். இப்போ பாக்ஸ் ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகணும், அந்த ஃபீல்டுக்குள்ளே போகும். இப்போ இந்த ஃபீல்டு என்ன இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி அப்படின்றது தான் நமக்கு இங்கே ஃபீல்டு ஓகேங்களா. இப்போ டேப் கொடுத்தீங்கன்னா அந்த கேட்டகரி வந்துடும். இங்கே பாக்ஸ் ப்ராக்கெட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ க்ரைட்டீரியா ரேஞ்ச் 1 செலக்ட் பண்ணிட்டீங்க, க்ரைட்டீரியா 1 அப்படின்னு செலக்ட் பண்ண போகிறீங்க. அப்படின்னா இங்கே என்னென்னா இங்கே B4 காலமில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரைட்டீரியா 1 இருக்குது ஓகேங்களா. இப்போ B4னு கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு திரும்ப என்ன பண்ணுறீங்க, F4 கொடுக்குறீங்க. ஃபஸ்ட் டைம் கொடுத்தீங்கன்னா நமக்கு காலமன் யூஷுவல் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. இப்போ செகண்ட் டைம் கொடுக்குறீங்க, தேர்ட் டைம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காலம் மட்டும் ஃப்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கமா கொடுக்குறீங்க. அடுத்து க்ரைட்டீரியா ரேஞ்ச் 2ன்றது என்ன அப்படின்னா
மந்த் வைஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு க்ரைட்டீரியா ரேஞ்ச் 2ன்றது மந்த்தாக நம்ம பார்க்கணும் இல்லையா. அப்போ சேல்ஸுன்றத டேபிளில் கால் அவுட் பண்ணுறோம், பாக்ஸ் ப்ராக்கெட் கொடுத்து ஓப்பன் பண்ணுறீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்ன்றது செலக்ட் பண்ணிவிட்டு டேப் கொடுக்குறீங்க, கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்ன்றது இங்கே வந்துருச்சு. பாக்ஸ் ப்ராக்கெட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம க்ரைட்டீரியா 2 கொடுக்கணும் இல்லையா. க்ரைட்டீரியா 2ன்றது என்னென்னா மந்த்தை நம்ம செலக்ட் பண்ணணும். இந்த ஷீட்டில் மந்த்ன்றது என்ன அப்படின்னா நமக்கு C2ல் இருக்குது இல்லையா. இப்போ என்ன பண்ணலான்னா இப்போ C2 செலக்ட் பண்ணிட்டு C3யில் இருக்குது, C3 செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு வழக்கம் போல் ரோவில் ஃப்ரீஸ் பண்ணுறோம். அப்போ 3க்கு முன்னாடி நமக்கு டாலர் சிம்பிள் வர மாதிரி கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிங்க என்ன ஆகும்னா வேல்யூ வந்துடும். இப்போது நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம் வழக்கம் போல். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் ட்ராக் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் ட்ராக் பண்ணால் Ctrl+R, டவுனில் ட்ராக் பண்ணால் Ctrl+D. ஓகேங்களா. ஷார்ட்கட்ஸை இப்படி தான் நம்ம கற்றுக்கணும். தனியாக ஒரு ஷீட்டை வச்சுட்டு ஷார்ட்கட்ஸ் கற்றுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேனேஜர் திடீர்னு வராங்க, வந்துட்டு வெறுமனே கேட்டகரி லெவல் மந்த் லெவல் சேல்ஸ் கொடுத்துருக்கீங்க, ஆனால் எனக்கு ஒரு ஃபில்டர் கொடுத்துருங்க. அப்போது நான் வந்து எம்ப்ளாயி லெவலில் அந்த கேட்டகரி லெவலில் மந்த் லெவலில் எவ்வளோ பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு திடீர்னு கேட்குறாங்கன்னா இந்த டேட்டாவை அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. அப்போது நம்ம என்னென்னா இந்த இடத்துல ஒரு ஃபில்டர் அப்ளை பண்ணலாம். எந்த ஃபில்டர் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா எம்ப்ளாயி கோடு இல்லைனா நேம். இப்போ உங்களுக்கு நேம் வச்சு இப்போ பண்ணலான்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. Alt+DL கொடுக்குறீங்க. Alt+DLன்றது என்னென்னா டேட்டா வேலிடேஷன். டேட்டா வேலிடேஷன் பற்றின வீடியோ தெரியும்னா நம்மளோட வீடியோ ஒன்று இருக்குது, அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இதில் லிஸ்ட் கொடுங்க. லிஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா சோர்ஸ் செலக்ட் பண்ணணும். சோர்ஸ் என்னென்னா எனக்கு இந்த லிஸ்ட்டில் என்னென்னலாம் ஃபீச்சர் ஆகணுன்றது நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா. நமக்கு எம்ப்ளாயி நேம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே எக்ஸாம்பிள் 2ல் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் இந்த ரேஞ்சை போயிட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த ட்ராப் டவுனில் அவங்களோட பேர் வந்துடும். ஓகேங்களா. இப்போ அந்த ட்ராப் டவுனில் அவங்களோட பேர் வர மாதிரி நமக்கு இங்கே செட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. அவங்களோட பேர் வர மாதிரி நம்ம செட் பண்ணிட்டோம். இதுக்கு பேர் என்ன, டேட்டா வேலிடேஷனில் லிஸ்ட்டுன்றதை நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. லிஸ்ட் பண்ணிட்டோமா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன பண்ணலான்னா சம் இஃப்எஸ் வந்து இப்போ 3 கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறோம். பேக்கரின்றது வந்து பேக்கரி ஃபுட்ஸுன்றது வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரியில், அப்புறம் ஜான்வரின்றது வந்து பார்த்திங்கன்னா மந்தில், அப்புறம் எம்ப்ளாயி நேமில் அமர்ன்றது யூஸ் பண்ணுறோம். அப்போது 3 க்ரைட்டீரியா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எதை சம் பண்ண போகிறோம், வேல்யூ சம் பண்ண போகிறோம். வேகமாக பார்க்கலாம். சம் இஃப்எஸ் கொடுக்குறீங்க, டேப் ஓப்பன் பண்ணுறீங்க. டேப் கொடுத்தீங்கன்னா சின்டெக்ஸ் ஓப்பன் அப் ஆயிரும். நெக்ஸ்ட்டு சம் ரேஞ்ச், திரும்பவும் சேல்ஸுன்ற டேபிள், ஒரு டேபிள் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் எல்லாத்துக்குமே. அப்போ சேல்ஸுன்ற டேபிளை கொண்டு வரோம். டேப் கொடுத்தீங்கன்னா அந்த டேபிளுக்குள்ளே நம்ம போயிடுவோம். ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீல்டுக்குள்ளே போவோம். ஓகேங்களா. ப்ராக்கெட் வந்து பாக்ஸ் ப்ராக்கெட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன யூஸ் பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் வேல்யூ வந்து சம் பண்ண போகிறோம். அதுதான் நமக்கு என்னென்னா சம் ரேஞ்ச் தான் நம்ம கேட்குறோம் இல்லையா. அப்போ சேல்ஸ் வேல்யூ சம் பண்ண போகிறோம். வேல்யூ அதை கொடுத்துட்றீங்க. பாக்ஸ் ப்ராக்கெட் கொடுத்து க்ளோஸ் பண்ணுறீங்க. கமா கொடுக்குறீங்க. க்ரைட்டீரியா ரேஞ்ச் 1. க்ரைட்டீரியா ரேஞ்ச் 1ன்றது என்னென்னா இங்கே கேட்டகரி. அப்போ என்ன பண்ணுறோம், திரும்பவும் சேல்ஸ் அந்த பர்டிகுலர் டேபிளை கால் அவுட் பண்ணுறீங்க. திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்கெட் பார்த்திங்கன்னா கொடுத்து ஓப்பன் பண்ணுறீங்க, பாக்ஸ் ப்ராக்கெட் கொடுத்து. அப்புறம் கேட்டகரி அப்படின்ற பர்டிகுலர் ஃபீல்டுக்குள்ளே போகிறீங்க, கொடுக்குறீங்க, க்ளோஸ் பண்ணுறீங்க. திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா க்ரைட்டீரியா 1. இங்கே என்ன க்ரைட்டீரியா 1, கேட்டகரி தான் இல்லையா. அப்போ இது எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்குது, B13ல் இருக்குது. வழக்கம் போல் காலமை ஃப்ரீஸ் பண்ணுறோம், கமா கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ரைட்டீரியா ரேஞ்ச். க்ரைட்டீரியா ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 2 வந்து என்ன ரேஞ்ச் கொடுக்கணும், நமக்கு மந்த் கொடுக்குறோம். அப்போ திரும்ப சேல்ஸ் அந்த டேபிளில் கால் அவுட் பண்ணுறோம். ப்ராக்கெட் கொடுக்குறீங்க. இங்கே மந்த்ன்ற ஃபீல்டில் தான் போய் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். அதான் ரேஞ்ச் நமக்கு இல்லையா, நமக்கு க்ரைட்டீரியா ரேஞ்ச். அதை கொடுக்குறீங்க, பாக்ஸ் ப்ராக்கெட் கொடுக்குறீங்க, க்ளோஸ் பண்ணுறீங்க, கமா கொடுத்து இங்கே என்ன க்ரைட்டீரியா கொடுக்கணும், மந்த். இப்போ நமக்கு இந்த செல்லில் ஜான்வரின்றது தான் நமக்கு தேவை. ஓகேங்களா. இப்போ ஜான்வரி கொடுத்துட்டு வழக்கம் போல் ரோவை ஃப்ரீஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா. இப்போது கமா கொடுத்து மூணாவது இங்கே பார்த்தீங்கன்னா க்ரைட்டீரியா ரேஞ்ச் 3 அப்படின்னு வந்துருச்சு இல்லையா. இப்போ மூணாவது க்ரைட்டீரியா என்ன, எம்ப்ளாயி நேம். அப்போது இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா திரும்பவும் சேல்ஸுன்ற ஃபீல்டை கால் அவுட் பண்ணுறோம். ஓகேங்க, சாரி, டேபிளை கால் அவுட் பண்ணுறோம். கால் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டேப் கொடுத்தீங்கன்னா அந்த சேல்ஸுன்றது இங்கே வந்துருச்சிங்களா. அப்போது பாக்ஸ் ப்ராக்கெட் கொடுக்குறீங்க, கொடுத்துட்டு இங்கே என்ன வேணும் அப்படின்னா எம்ப்ளாயி நேம் வேணும். ஓகேங்களா. எம்ப்ளாயி நேம் கொடுத்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேப் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், எம்ப்ளாயி நேம் இங்கே வந்துடும். பாக்ஸ் ப்ராக்கெட் மட்டும் கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இதை வந்து க்ரைட்டீரியா ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ க்ரைட்டீரியா என்னது, க்ரைட்டீரியா 3 தான் ஃபைனல் க்ரைட்டீரியா. இப்போது இந்த இடத்துல கொடுத்துட்டு எந்த பக்கம் மூவ் ஆனாலும் எனக்கு அது
அப்சல்யூட்டாக வந்து அதுதான் காமிக்கணும்னா F4 ஒரு முறை கொடுத்தீங்கன்னா காலமும் ஃப்ரீஸ் ஆயிரும், ரோவும் ஃப்ரீஸ் ஆயிரும். விச் மீன்ஸ் என்னென்னா எத்தனை முறை கீழே ட்ராக் பண்ணாலும் அது கீழே வரக்கூடாது, எத்தனை முறை ரைட் சைடில் ட்ராக் பண்ணாலும் அது ட்ராக் ஆகக்கூடாது. ஏன்னா அமருன்றது அந்த ஒரு B11 மட்டும் தான் நமக்கு காமிக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம க்ளோஸ் கொடுத்துட்றோம். கொடுத்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அமரோட இது ஜான் சேல்ஸ் நமக்கு காமிக்குது. ஓகேங்களா? இப்போ கண்ட்ரோல் R கொடுத்தீங்கன்னா லெஃப்ட்டில் இருக்கிற காலம் ஃபார்முலா வந்து ரைட்டில் காப்பி ஆகிரும். இப்போ கீழே வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் D கொடுத்தீங்கன்னா மேலே இருக்கிற ஃபார்முலாஸ் கீழே வந்து பேஸ்ட் ஆகிரும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதை டைனமிக்காக எப்படி மாற்றிருக்கோன்னு பாருங்கள். அமருன்றதை செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக மதியன்னு மாற்றினீங்கன்னா இங்கே சேல்ஸ் டேட்டாக மாறுறது. அப்புறம் கயல்னு செலக்ட் பண்ணிங்கன்னா கயல் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 3 மாதமும் அவங்க இல்லை, பழைய டேட்டாவில் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அமுதினி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சேல்ஸ் டேட்டா வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி டைனமிக்காக மூவ் பண்ணுறது மூலமா நீங்கள் டேஷ்போர்டை ஈஸியாக கற்றுப்பீங்க. டேட்டா அனாலிசிஸ் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்குள்ளே போகலாம். இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸாக பார்க்க ஆரம்பிக்கலாம். எக்ஸாம்பிள் 4 என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே உங்களுடைய சேல்ஸ் வேல்யூ பண்ணணும். எதை சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா, எதை சேல்ஸ் வேல்யூ வந்து சம் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்ட்டு மாதம் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே விற்றுருக்குன்னா அந்த சேல்ஸ் மட்டும் எனக்கு வேணும். அதாவது எனக்கு நிறைய ப்ராடக்ட் வந்து விற்கிது, அதெல்லாம் தேவை கிடையாது. மாதம் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே விற்றுருந்தா அதை மட்டும் சம் பண்ணணும். அடுத்த மாதம் 9 லட்ச ரூபா விற்றுனா அந்த சேல்ஸ் தேவையில்லை. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த மாதம் 12 லட்ச ரூபா விற்றுனா இப்போ 10 + 12 22 இந்த மாதிரி சம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது எம்ப்ளாயி லெவலில் கொண்டு வர சொல்கிறாங்க. அப்படின்னா இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். முதல்ல சம் பண்ண போகிறோம். எதை சம் பண்ண போகிறோம்? வேல்யூவை சம் பண்ண போகிறோம். அப்போ சம் இஃப்எஸ் கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு வழக்கம் போல் சேல்ஸுன்ற டேபிளை கொண்டு வரீங்க. கொண்டு வந்துட்டு இதில் சேல்ஸ் வேல்யூ எதில் இருக்கும்? வேல்யூ அண்ட் லேக்ஸில் இருக்கும். செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கம்மா கொடுங்க. க்ரைட்டீரியா ரேஞ்ச் 1 என்னென்னா நமக்கு எம்ப்ளாயி கோடு, ஏன்னா 2 இருக்கிறதுல எப்போவுமே யூனிக் கோடு எடுத்துப்போம். எம்ப்ளாயி கோடு எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேல்ஸுன்ற அந்த டேபிளை கால் அவுட் பண்ணுறீங்க. கால் அவுட் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபீல்ட் நேம் என்ன, எம்ப்ளாயி கோடு கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் வந்து நமக்கு B4 அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு காலமை ஃப்ரீஸ் பண்ணிடுறோம். இப்போது அடுத்து ஒரு க்ரைட்டீரியா கொடுக்க போகிறோம். என்ன க்ரைட்டீரியா கொடுக்க போகிறோம் அப்படின்னா 10 லட்ச ரூபாய்க்கு மேலே அப்படின்னு கொடுக்குறோம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலான்னா 10 லட்ச ரூபாய்க்கு மேலே, அதாவது 10 லட்ச ரூபாய்க்கு மேலே மட்டும் இல்லை 10 லட்ச ரூபாவும் இருந்தாலும் எடுத்துக்கணும்னு சொல்கிறோம். அப்படின்னா இப்போது நமக்கு வேல்யூ காலம் எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அதனால் என்ன பண்ணுறோன்னா திரும்பவும் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அப்படின்ற டேபிளை கால் அவுட் பண்ணுறோம். கால் அவுட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்கன்னா வேல்யூ காலம்குள்ளே போகிறோம். ஏன்னா நமக்கு இங்கே க்ரைட்டீரியா வந்து எதை பேஸ் பண்ணி பண்ண போகிறோம்? வேல்யூ பண்ண போகிறோம். அதனால் இந்த ரேஞ்சுக்குள்ளே போகிறோம். இதுதான் க்ரைட்டீரியா 3 நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் கொடுத்து க்ளோஸ் பண்ணுறீங்க, கமா கொடுக்குறீங்க. க்ரைட்டீரியா 2, இங்கே க்ரைட்டீரியா 2ன்றது என்ன அப்படின்னா 10 லட்ச ரூபாய்க்கு 10 லட்ச ரூபா இருக்கலாம், 10 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கலாம். அப்படின்னா டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துட்டு greater than or equal to, greater than சிம்பிளும் கொடுங்க, ஈக்குவல் டு சிம்பிளும் கொடுங்க. ஏன்னா 10 லட்ச ரூபா இல்லை 10 லட்ச ரூபாய்க்கு மேலே. ஓகேங்களா? அப்புறம் 10ன்னு கொடுத்து இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோடைய சேல்ஸ் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே உள்ள சேல்ஸ் வந்துடும். ஓகேங்களா? இப்போது திடீர்னு ஒர்க் பண்ணும்போது 10 லட்ச ரூபா வந்து ஒரு 12 லட்ச ரூபா பார்த்தா என்ன, 7 லட்ச ரூபா பார்த்தா என்ன அப்படின்ட்டு மாறும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஒர்க் பண்ணும்போதே நினைக்கிறீங்க. மேனேஜர் திடீர்னு கேட்டால் என்ன பண்ணுறது, திரும்ப ஃபார்முலா மாற்றணுமே அப்படின்னா எப்போவுமே இந்த ஹார்ட் கோட் பண்ணுறதுக்கு பதிலாக ஓகேங்களா ஒரு காலமை கூப்பிட்டுக்கிட்டிங்கன்னா, ஒரு காலமில் ஒரு செல்லை கூப்பிட்டுக்கிட்டிங்கன்னா அந்த செல்லை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டேட்டாவை ஃபீட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மாறுற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம 10க்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா வெறுமனே இந்த ஆப்ரேட்டருக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆப்ரேட்டர்ன்றது என்ன அப்படின்னா இந்த greater than or equal to இதை மட்டும் வச்சுக்கோங்க. இங்கே ஆம்பர்சண்ட் அதாவது அண்டு கொடுத்துட்டு ஒரு செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த செல்லுனா இப்போது இந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே D2ல் தான் வந்து அது 10 லட்சமா 8 லட்சமா 7 லட்சமா அப்படின்னு கொடுக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை அந்த பர்டிகுலர் செல்லை ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போது காலம்ன்ற ரெண்டுமே ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது மாறவே போகிறது இல்லையா. ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு என்ட்ரை கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போது 0ன்னு வருது இல்லையா. ஏன் 0 வருதுன்னா நம்ம அந்த இடத்துல எந்த வேல்யூ கொடுக்கல. இப்போ ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு 10ன்னு கொடுத்தீங்கன்னா 10 லட்ச ரூபாய்க்கு மேலே மாதத்தில் ஒரு ப்ராடக்ட் விற்றுருக்கு, அது எந்த மாதம்னாலும் சரி. அப்போ அந்த 10 லட்ச ரூபாய்க்கு மேலே விற்றுருக்கிற ப்ராடக்டோடைய சம் மட்டும் இந்த பர்டிகுலர் எம்ப்ளாயி வந்து எவ்வளோ விற்றுருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? 10க்கு பதிலாக இங்கே 7ன்னு மாற்றிங்கன்னு வச்சுக்கோங்க.
அப்போ 7 லட்ச ரூபாய்க்கு மேலே அதிகமாகுது. இப்போ 12ன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ ரொம்ப கம்மியாகுது. இப்போ 13ன்னு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை 20. இப்போது இந்த மாதிரி டைனமிக்காக மாற்ற முடியும். இப்போ 20 லட்ச ரூபாய்க்கு மேலே ஒரே ஒரு எம்ப்ளாயி மட்டும் விற்றுருக்காரு, ஏதோ ஒரு மாதத்தில் ஒரு ப்ராடக்ட்டை விற்றுருக்காரு அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம இங்கே ஆஸ்க் என்ன, கொஸ்டின் என்ன, 10 அதை நம்ம கொடுத்து இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபைனலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஃப்ரூட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மா, பலா, வாழை அப்படின்னு ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரூட்ஸோடைய சேல்ஸ் மட்டும் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஆனால் என்னென்னா டைம் ரேஞ்சுக்குள்ளே கேட்குறாங்க, இந்த பீரியடுக்குள்ளே. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா டைனமிக்காக உங்களால் டேஷ்போர்ட்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோன்னா சம் இஃப்எஸ் கொடுக்குறோம், பேசிக்கான விஷயம் மட்டும் தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். சம் ரேஞ்ச் கொடுக்குறீங்க. என்ன சம் ரேஞ்ச் கொடுக்குறீங்க அப்படின்னா சேல்ஸுன்ற டேபிளை கால் அவுட் பண்ணி அதில் வேல்யூ எதில் இருக்கும்னா வேல்யூ இன் லேக்ஸ்ன்றதை நமக்கு அதில் நம்ம கொடுத்துருக்கோம் ஃபீல்டாலே. அதை செலக்ட் பண்ணிவிட்டு பாக்ஸ் பாக்கெட் கொடுக்குறீங்க, க்ளோஸ் பண்ணுறீங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கமா கொடுத்து க்ரைட்டீரியா ரேஞ்ச் 1க்கு போகிறீங்க. ரேஞ்ச் 1ன்றது என்ன அப்படின்னா இங்கே ப்ராடக்ட், எந்த ப்ராடக்ட்டு, மான்ற ப்ராடக்ட்டு. ஓகேங்களா? அப்போ அந்த ப்ராடக்ட்டை கால் அவுட் பண்ணுறோம். ஓகேங்களா? சேல்ஸ் கொடுக்குறீங்க, கொடுத்துட்டு திரும்பவும் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஃபீல்டுக்குள்ளே போகிறீங்க. சேல்ஸ்ன்ற ஒரு டேபிள், நம்ம ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட். ஓகேங்களா? கொடுக்குறீங்க, கொடுத்து க்ளோஸ் பண்ணுறீங்க, கமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் செல், அதாவது B5 அதில் தான் வந்து மான்றது இருக்குது இல்லையா? இப்போ வழக்கம் போல் காலம் மட்டும் ஃப்ரீஸ் பண்ணுறோம். ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுறீங்க. ஓகேங்களா? க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து 194 lakhs விற்றுருக்கு அப்படின்னு பார்க்குறீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஒரு கொஞ்சம் அதிகமாக தான் விற்றுருக்க மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது, ஆனால் இது எதுவும் தப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அப்போ என்ன பார்த்தீங்கன்னா இங்கே மா அப்படின்ட்டு செலக்ட் பண்ணி பார்க்குறீங்க. ஓகேங்களா? மா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன வருதுன்னா மானும் இருக்குது, மாம்பழமும் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏதோ ஒரு பீரியடில் நம்ம மாம்பழம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் பேரை. அப்புறம் நம்ம வந்து ரீஃபைன் பண்ணி மான் மாற்றிட்டோம். ஓகேங்களா? டேட்டா பேஸில் நம்ம கரெக்ட் பண்ணாமல் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா மாம்பழம் இருந்தாலும் அது எடுத்துக்கணும், மான் இருந்தாலும் எடுத்துக்கணும். அப்போது என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல நம்ம வைல்ட் கார்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வைல்ட் கார்டுன்றது என்ன அப்படின்னா மான்னு எனக்கு ஸ்டார்ட் பண்ணாவே போதுங்க, எனக்கு இந்த டேட்டா வரணும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அதுக்கு பேர் தான் வைல்ட் கார்டு. ஓகேங்களா? அந்த வைல்ட் கார்டு எப்படி யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போது நம்ம அந்த வைல்ட் கார்டு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் மட்டும் பார்த்துக்கலாம். இப்போது நமக்கு மாக்கு பின்னால் தான் வந்து பழம்னு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா மாலை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு பின்னாடி என்ன இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது அப்படின்னா அப்போ மாக்கு பின்னாடி தான் நம்ம வந்து ஆஸ்ட்ரிக் சிம்பிள், அதாவது ஸ்ட்ராஸ் சிம்பிளை வந்து நம்ம போடணும். ஓகேங்களா? ஒருவேளை மாக்கு முன்னாடியும் வேறு ஏதாவது ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்குது, அதாவது ஃப்ரூட்ஸ் அப்புறம் ஐஃபன் அப்புறம் மாம்பழம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்கன்னு உங்களுக்கு டவுட் இருக்குன்னா அப்போ என்ன பண்ணணும்னா முன்னாலையும் ஸ்டார் போடணும், பின்னாலையும் ஸ்டார் போடணும். ஓகேங்களா? இதுதான் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. ஓகேங்களா? இப்போ நம்ம பண்ண போகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை டேட்டா பாடுத்துறோம், மால தான் ஆரம்பிக்குது. அப்போ மாக்கு பின்னால் மட்டும் ஸ்டார் போடுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா மா ஆரம்பித்து பின்னால் எத்தனை வார்த்தை எப்படி இருந்தாலும் எனக்கு அதை சம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு செல்லை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு F2 கொடுக்குறோம். F2 கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு B5க்கு பின்னால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆஸ்ட்ரிக் கொண்டு வர போகிறோம். அப்போ என்ன பண்ணுறோன்னா ஆம்பர்சன் கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே இந்த ஆஸ்ட்ரிக் கொடுத்துட்டு திரும்ப டபுள் கோட்ஸ் கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும்னா இப்போ நம்பர் மாறி இருக்கும். பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்ததுக்கும் நம்பர் மாறி இருக்கு பாருங்கள். முன்னாடி உள்ள நம்பர் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருந்தது, இப்போ என்ன ஒன்றும் இல்லை, கண்ட்ரோல் Z கொடுத்து பாருங்கள். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 194 இருந்தது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 263 மாறி இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா மாம்பழமும் சேர்த்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ வைல்ட் கார்டு எப்படின்னு நம்ம கற்றுக்கிட்டோம். ஓகேங்களா? ஒரு சின்ன விஷயம் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா ரேஞ்ச். ஓகேங்களா? இந்த 2 ரேஞ்சுக்குள்ளே எனக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும், டைனமிக்காக யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்போ என்னென்னா F2 கொடுத்து அடுத்து 2வது க்ரைட்டீரியா ரேஞ்சை ஓப்பன் அப் பண்ண போகிறோம். அப்படின்னா கமா கொடுத்திங்கன்னா இங்கே பாருங்கள் க்ரைட்டீரியா ரேஞ்ச் 2 வந்துருச்சு. என்ன ரேஞ்ச் இன்னக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம், டேட் ரேஞ்சுக்குள்ளே பார்க்க போகிறோம். அப்போ என்னென்னா திரும்பவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அந்த சேல்ஸுன்ற டேபிளை கால் அவுட் பண்ணுறோம். கால் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ராக்கெட்டுக்குள்ளே அந்த டேட் எந்த காலமில் இருக்குன்னா இங்கே மந்தில் தான் நமக்கு இருக்குது. ஓகேங்களா? அப்போ மந்த்குள்ளே போகிறீங்க, போயிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறீங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இங்கே என்ன ரேஞ்சுக்குள்ளே கொடுக்க போகிறோன்னா இந்த ரேஞ்சுக்கு மேலே. அப்போ ஃப்ரம்ன்றதுன்னா இந்த ரேஞ்சில் இந்த ரேஞ்சுக்கு மேலே. அப்போ என்ன பண்ணோன்னா டபுள் கோட்ஸ்குள்ளே
greater than or equal to கொடுத்து டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு வழக்கம் போல் ஆம்பர்சன்ட் கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு இந்த செல்லை செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு F4 கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது இப்படி பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா இந்த டேட்லேருந்து எவ்வளோ சேல்ஸ் ஆனாலும் எடுத்துக்கோன்னு வந்துடும். ஓகேங்களா? ஆனால் நமக்கு 2 ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க ஃப்ரம் 2. அப்போ அதுக்குள்ளே என்னன்றதை நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ கமா கொடுத்து இப்போ 2 ரேஞ்சு செலக்ட் பண்ணணும். அதுக்கும் என்ன பண்ணணும், திரும்பவும் அதே சேல்ஸ் டேபிளை கால் அவுட் பண்ணுறீங்க. அதே மந்த் அந்த அந்த டேபிள் அந்த ஃபீல்டுக்கு தான் போகிறீங்க. போயிட்டு இதை க்ளோஸ் பண்ணுறீங்க. க்ளோஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2ன்றது என்னவா கொடுக்கணும் அப்படின்னா திரும்பவும் வழக்கம் போல் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஓகேங்களா? இது முடிக்கும் போது உங்களுக்கு தெரியும் நம்ம கிரேட்டர் தென் ஈக்குவல் போடுறது தப்புன்றது உங்களுக்கு புரியும். டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பர்சன் கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு இந்த செல்லை செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதையும் ஃப்ரீஸ் பண்ணிக்கிறீங்க. ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு கொடுக்குறீங்க. ஓகே கொடுக்குறீங்க. இப்போ இங்கே என்ன வருதுன்னா 0ன்னு வருது. ஆக்சுவலாக என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே கிரேட்டர் தென் கொடுக்கக்கூடாது. என்ன கொடுக்கணும்னா லெஸ்ஸர் தென் அப்படின்னு கொடுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா எனக்கு அந்த டேட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கணும். 2 டேட்லன்றது என்னென்னா அதுக்கு கீழே இருக்கணும், இல்லை அது அதுவாவது இருக்கணும் அப்படின்றத நம்ம கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு இல்லையா? இதை ட்ராக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதை ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் வந்து அப்ளை ஆகிருச்சு. இப்போ நீங்கள் ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜானுக்கு பதிலாக இல்லை டிசம்பருக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 3 மாதத்தோடைய சேல்ஸ் மட்டும் தெரியும். ஏன்னா 2024 எப்படி சேல்ஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரியும். 25ல் நான் என்ன பிளான் பண்ணணுன்றது தெரியணும்னா இங்கே மார்ச் மாற்றிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது இங்கே சேல்ஸ் டேட்டாக மாறுது. இப்போது பார்த்தீங்கன்னா வைல்ட் கார்டும் யூஸ் பண்ணிட்டீங்க, டைனமிக்காக டேட் ரேஞ்சும் யூஸ் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? இந்த ஒரே ஃபங்க்ஷனில் நீங்கள் பேசிக்கில் ஆரம்பிச்சிங்க. இப்போது வந்து பார்த்தீங்கன்னா சம்மிஃபஸோடைய மாஸ்டராக ஆகிட்டீங்க. ஓகேங்களா? இந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் எவ்வளோக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண போகிறன்றது நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஃபர்தராக டேட்டா அனாலிசிஸில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோட ஆரம்பத்தில் கமிட் பண்ண மாதிரி சம்மிஃபஸோடைய பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பித்து அட்வான்ஸ் டெக்னிக்கான டேட் ரேஞ்சஸ் எப்படி பார்க்கலாம், அதில் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் க்ரைட்டீரியாஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், வைல்ட் கார்டு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஒருவேளை ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது தேவைப்படுன்னு வச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பேஷன் ஃபார் எக்ஸலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை உங்களோட ஒர்க்கில் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்கன்றதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. மனம் நினைத்தால் அதை தினம் நினைத்தால் நெஞ்சம் நினைத்தால்